Next one is the chemical properties of carboxylic acid. So first reaction with metal. So carboxylic acid நம்ம metal கூட treat பண்றோம். So react with the active metals like sodium, magnesium and the zinc. ஸோ இதில் வந்து என்ன ஆகும், நம்ம என்ன ஆசிட் வந்து எடுத்துக்கிறோமோ அதோட சால்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அண்ட் தென் வித் த லிபரேஷன் ஆஃப் தி ஹைட்ரஜன் கேஸ். ஸோ அப்போ இங்கே 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இட் ரியாக்ட்ஸ் வித் த சோடியம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்குது, இந்த ஹைட்ரஜனை வந்து சோடியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது. ஸோ வி ஆர் கெட்டிங் திஸ் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் தி சோடியம் அசிட்டேட். ஸோ அதுல இருந்து 2 ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் reaction with alkalis. So carboxylic acid reacts with the alkalis. ஸோ அல்கைல் இங்கே வந்து நம்ம NaOH வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே வந்து ஸோ ஹைட்ரஜனை வந்து சோடியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ வி ஆர் கெட்டிங் CH3 C double bond with ONe, that is sodium acetate. So with the liberation of the water. So and then third reaction with carbonates and the bicarbonate. So this one we are call it as the test for carboxylic acid group. So carboxylic acid reacting with the sodium carbonate or the sodium bicarbonate, it gives the sodium acetate. So இங்க வந்து என்ன இருக்குன்னா, so carbon dioxide gas வந்து liberate ஆகும். So 2 molecules acetic acid வந்து bicarbonate கூட ஆட் பண்றோம். So அப்போ வந்து இதுல இருந்து carbon dioxide gas eliminate ஆயிருக்கு with the water. So we are getting the sodium acetate. இங்க இருக்கிற சோடியம் வந்து இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுது. So we are getting ONA. So CH3 COO Na வந்து ஃபார்ம் ஆகுது. So the compound name is sodium acetate. So next fourth one. So all the carboxylic acid turns the blue color litmus paper into the red color. So next reaction. So the reaction with PCl5, PCl3 and the SOCl2. So when acetic acid treated with the PCl5, so this hydrogen combined with 1 chlorine to form the HCl. So and then here this carbon and OH bond is cleavaged here. So we are getting the CH3 C double bond with O. So இங்க இருக்கிற 5Cl ஒரு Cl வந்து இந்த கார்பன் கூட ஆட் ஆகுது. ஸோ இன்னொரு கார்பன் வந்து இந்த ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி HCl வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் we are getting POCl3. So the compound name is acetyl chloride. So next benzoic acid we are treating with the SOCl2. So SOCl2 கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இங்க இருக்கிற இந்த பாண்ட் வந்து கிளீவ் ஆகுது. ஸோ ஒரு குளோரின் வந்து ஸோ இந்த கார்பனோட அட்டாச் ஆகுது. ஸோ we are getting C6H5 C double bond with OCl. So SO2 இந்த ஆக்சிஜனும் இந்த SO சேர்ந்து SO2 கேஸா லிபரேட் ஆயிடுது. ஸோ then this ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து ஹைட்ரோகுளோரைட் வந்து கிடைக்குது. So next reaction with the alcohol. So this reaction we are call it as the esterification. So benzoic acid react with the alcohol. So alcohol acid mix பண்ணும்போது we are getting the ester. So this only we are call it as the esterification reaction. So here we are taking the benzoic acid, so reacting with the alcohol. So ethyl alcohol in the presence of the acid, either the concentrated H2SO4 or the dry HCl we are taking. So we are getting, so இங்க இருக்கிற ஆசிட்ல இருக்கிற ஒரு OHும் so ஆல்கஹால்ல இருக்கிற ஒரு Oவும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ ரிமைனிங் வந்து அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுறோம். C6H5 C double bond with O OC2H5. ஸோ இதை வந்து இந்த கார்பனோட ஜாயின் பண்ணி எழுதுறோம். ஸோ the compound name is ethyl benzoate. So next வந்து mechanism of esterification. So ஒரு ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம் ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம் CH3COOH. ஸோ அது வந்து ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா புரோட்டோனேஷன் ஆஃப் ஆசிட். ஸோ இப்போ இங்க ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, ஸோ இங்க வந்து ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுது. ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து அதோட எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் வந்து இதோட எலக்ட்ரான்ஸ் ஹைட்ரஜன் கிட்ட கொடுத்ததுனால ஸோ இது வந்து பிளஸ் சார்ஜா கன்வெர்ட் ஆயிடுச்சு. So that is the first step. So in the second step, so the alcohol is added with the acid group. So இந்த ஆல்கஹால்ல இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் வந்து இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அட்டாக் பண்ணோடனே இங்க இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த ஆக்சிஜன் கிட்ட ஆல்ரெடி இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் கிட்ட மூவ் ஆகுது. ஸோ இங்க இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில வந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, ஸோ ஆல்ரெடி இங்க இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில இருக்கிற பாண்டிங் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து வெளில போயிடுது இப்படி.
ஸோ CH3 OH COH. ஸோ இங்க வந்து O C2H5 மட்டும் இருக்கு. இந்த H5 வந்து வெளில போயிடுது. ஸோ அகைன் இந்த ஸ்டெப்ல லீவ் ஆகுற ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஸோ இந்த ஆல்கஹால்ல ஹைட்ரஜன் OHல இருந்த ஹைட்ரஜன் லீவ் ஆயிடுது. ஸோ தென் இது வந்து இங்க இருக்க இந்த ஆக்ஸிஜன்ல இருக்கிற ஆக்ஸிஜன் கூட கம்பைன் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஆக்ஸிஜன் கூட கம்பைன் ஆயிடுச்சு. So we are getting CH3 COH OC2H5. So and then O. So இங்க இந்த கார்பன்ல இருந்து வந்த ஹைட்ரஜன் வந்து இங்க போய் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் தென் இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது? ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆகி இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற ஸோ இந்த பாண்டிங் வந்து என்ன ஆகுது? இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜன் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அண்ட் தென் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது? ஸோ C2H5OH ஒரு ஆல்கஹால் கூட போய் கம்பைன் ஆகுது. ஸோ we are getting CH3. ஸோ இந்த இடத்துக்கு இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனதுனால we are getting C double bond with O. ஸோ இங்க இருக்கிற பாண்ட் வந்து அகைன் என்ன ஆகுது? இந்த ஆக்சிஜன் கிட்டே ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ ஆல்ரெடி இது இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கனால ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ we are getting OC2H5. ஸோ பிளஸ் ஸோ இந்த குரூப் வந்து வெளில போயிடுது. C2H5OH. So next வந்து reduction reaction. So reductionல first one partial reduction to alcohol. So ஒரு ethanoic acid வந்து எடுத்துக்கிறோம். So we are reducing this compound using the lithium aluminum hydride. So இங்க வந்து 4 molecules of hydrogen இருக்குது இப்ப. So அது வந்து என்ன ஆகுது? So இந்த ethanoic acid வந்து இப்ப வந்து ஆட் ஆக போகுது. So we are getting CH3. இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகுது. ஸோ அப்ப இந்த பிளேஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? ஸோ CH3 CH2வா மாறுது. ஸோ இன்னொரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது? ஸோ இந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. ஸோ CH2OH கிடைக்குது. ஸோ இன்னும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹைட்ரஜனும் ஸோ இந்த OH கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ திஸ் காம்பவுண்ட் we are call it as the ethanol. So next one complete reduction of the alkane. So இங்க எடுத்துக்கிற நம்ம alkane வந்து என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா ரெடக்ஷன் ஆகி so alkane குரூப்பா கன்வெர்ட் ஆகுது. So we are adding the hydrogen iodide. So in the presence of the red phosphorus. So 473 Kelvinல heat பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க இருக்கிற acetic acid. So இங்க இருக்கிற alkane group வந்து இங்க இருக்கிற acid group வந்து ஃபுல்லாவே alkane குரூப்பா கன்வெர்ட் ஆயிடுச்சு. So we are getting the ethane. So இங்க 2 கார்பன் இருக்கனால இந்த காம்பவுண்ட் நேம் நம்ம எப்படி சொல்றோம்? ethane. So next வந்து decarboxylation. So decarboxylation நம்ம என்ன சொல்றோம்? Removal of carbon dioxide. So compoundல இருந்து carbon dioxide வந்து eliminate ஆயிடுச்சுன்னா so நம்ம அதை என்ன சொல்றோம்? Decarboxylation. So sodium acetate எடுத்துக்கிறோம். So அது கூட NaOH வந்து ஆட் பண்றோம். In the presence of the calcium oxide கூட போட்டு நம்ம வந்து ஹீட் பண்றோம். So இதுல வந்து sodium hydroxide வந்து 3 times எடுத்துக்கிறோம்னா calcium oxide வந்து 1 times எடுத்துக்கிறோம். So we are taking in the 3:1 ratio. So இதை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் NaOHல இருக்கிற ஹைட்ரஜன் ஸோ இந்த CH3க்கு மூவ் ஆகுது. ஸோ we are getting CH4. இங்க இருக்கிற Na ஸோ இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற NaO ஸோ ரெண்டும் சேர்ந்து ஸோ we are getting Na2CO3. So next வந்து Kolb's electrolytic decarboxylation. So இதுல வந்து 2 molecules of sodium acetate வந்து எடுத்துக்கிறோம். So அதுல வந்து electrolysis பண்றோம். So electrolysis பண்ணும்போது இந்த compound ஃபுல்லாவே decompose ஆகுது. So CH3 தனியா, CO2 தனியா and then Na தனியா பிரியுது. So we are getting CH3. So and then CO2 வந்து பிரியுது. So and then 2 Na வந்து கிடைக்குது. So sodium வந்து cathode side போய் deposit ஆகுது. So and then இந்த CH3 CO2 வந்து anode side போய் மூவ் ஆகுது. So next one is reaction with ammonia. So நம்ம acetic acid வந்து ammonia கூட ட்ரீட் பண்றோம். So இதுல வந்து என்ன ஆகுது? இங்க ammonia molecule வந்து so இந்த oxygen கூட போய் கம்பைன் ஆயிடுது. So we are getting CH3 C double bond with OO. So already இங்க ஒரு H இருக்குது. So we are getting NH4. So ammonium acetate வந்து கிடைக்குது. So இந்த ammonium acetate வந்து again heat பண்ணும்போது என்ன ஆகுது? So இதுல இருக்கிற ஆக்சிஜனும் இதுல இருக்க 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ ரிமைனிங் வந்து இங்க என்ன இருக்கும்? NH2 இருக்குது. ஸோ அந்த NH2 தான் வந்து என்ன ஆகுது? இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிடுது. ஸோ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து அசிட்டமைடு.
So next வந்து action of heat in the presence of the P2O5. So carboxylic 2 molecules of carboxylic acid வந்து எடுத்துக்கிறோம். So அந்த வந்து P2O5 ஓட போட்டு ஹீட் பண்றோம். So ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இதுல இந்த அசிட்டிக் 2 மாலிகுல்ல இருக்கிற so இந்த அசிட்டிக் ஆசிட்ல இருக்க OH and then இன்னொரு அசிட்டிக் ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுது. So இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, இந்த 2 மாலிகுலையும் கம்பைன் பண்ணிடுது. So we are getting the acidic anhydride. So next one is alpha halogenation. So alpha halogenation and alpha halogen na வந்து என்ன அர்த்தம்னா, so alpha hydrogen na so functional group க்கு பக்கத்துல இருக்கிற கார்பன், so அதுல வந்து ஹைட்ரஜன் வந்து present ஆயிட்டா நம்ம அதை என்ன சொல்றோம், alpha hydrogen. So alpha hydrogen இருக்கிற காம்பவுண்ட்ல மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. So அப்ப alpha hydrogen இருக்கிற காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறோம். So that is acetic acid. So அதை வந்து என்ன பண்றோம், chlorine with the presence of the red phosphorus. So heat பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை வந்து குளோரின் குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. So we are getting CH2Cl COOH. So monochloro acetic acid. So ஒரு குளோரின் குரூப் இருக்கனால அதை நம்ம எப்படி சொல்றோம், monochloro acetic acid. So next வந்து electrophilic substitution in aromatic carboxylic acid. So நம்ம first வந்து halogenation. So halogenation னா ஒரு ஹாலஜன் குரூப் வந்து நம்ம பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆகிறதா நம்ம என்ன சொல்றோம், halogenation. இங்க வந்து குளோரின், புரோமின், அயோடின் எது வேணா ஆட் பண்ணலாம். So here we are taking the bromine. So bromine நம்ம ஆட் பண்ணும்போது அதோட கேட்டலிஸ்ட் வந்து FeBr3 வந்து ஆட் பண்றோம். So இதுல இருந்து எலக்ட்ரோஃபைல் வந்து என்ன வரும்னா, புரோமின் வந்து வெளில வரும். So அந்த புரோமின் வந்து இந்த பென்சீன் ரிங்கோட மெட்டா பொசிஷன்ல போய் அட்டாக் பண்ணுது. So we are getting the metabromo benzoic acid. So இங்க இருந்து வர ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த பிளேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும். So அந்த ஹைட்ரஜனும் இன்னொரு புரோமினும் சேர்ந்து HBr வந்து ஃபார்ம் ஆகுது. So next வந்து nitration. So nitration நடக்கும்போது நம்ம நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து ஆட் பண்ணுவோம். So nitrating mixture is a concentrated HNO3 and the concentrated H2SO4. So அப்ப நைட்ரேஷன் வந்து இது கம்பைன் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற எலக்ட்ரோஃபைல் வந்து NO2. So அது வந்து என்ன பண்ணும், இப்போ பென்சீன் ரிங்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அது போய் உட்காரும். ஸோ அப்போ இங்க இருக்கிற மெட்டா பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜனை NO2 எலக்ட்ரோஃபைல் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அப்போ இங்க இருக்கிற இங்க வந்து மெட்டா பொசிஷன்ல வந்து NO2 ஜாயின் ஆகுது. ஸோ we are getting the meta nitro benzoic acid. So third one is sulfonation. Sulfonation, we are treating that benzoic acid with the fuming sulfuric acid. So இந்த sulfuric acid treat பண்ணும்போது அதுல இருந்து வர எலக்ட்ரோஃபைல் வந்து SO3H. So அது வந்து என்ன பண்ணுது, இந்த பென்சீன் ரிங்ல so அதோட மெட்டா பொசிஷன்ல போய் இந்த SO3H எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுது. So we are getting the meta sulfo benzoic acid. So next வந்து reduction action of the formic acid. So நம்ம formic acid வந்து என்ன பண்றோம், டாலன்ஸ் reagent கூட react பண்றோம். So டாலன்ஸ் reagent வந்து என்னன்னா ammonical silver nitrate solution. So அப்ப இந்த formic acid இங்க இருக்கிற so ammonical silver nitrate solution reduce பண்ணிட்டு so இங்க வந்து silver AG வந்து ஃபார்ம் ஆகுது. So அதுதான் நம்ம என்ன சொல்றோம், silver mirror test. So next வந்து formic acid வந்து என்ன பண்ணும், filling solution ஓட ஆட் பண்றோம். So இங்க ப்ளூ கலரா இருக்கிற குப்ரிக் அயான் வந்து என்ன ஆகும், so ரெட் கலர் குப்ரஸ் அயானா வந்து ஃபார்ம் ஆகுது. So next வந்து test for carboxylic acid. So இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், carboxylic acid வந்து so எப்பவுமே ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை ரெட் கலரா சேஞ்ச் பண்ணும். So and then செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா carboxylic acid வந்து சோடியம் பைகார்பனேட் கூட ட்ரீட் பண்ணும்போது so அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வேட் ஆகும். So and then தேர்ட் டெஸ்ட் வந்து carboxylic acid so concentrated H2SO4 and then ஆல்கஹால் கூட போட்டு வார்ம் பண்ணும்போது so it forms the ester. So அதோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ரூட்டி ஓடர் வந்து ஃபார்ம் பண்ணுது. So ester குரூப் வந்து எப்பவுமே ஸ்வீட் ஸ்மெல்லா இருக்கும். So it gives the fruity odor.